ஜித்தன் 2. 10 வருஷம் கழிச்சு ஒரு சீக்வல் வருது ஜித்தன் 2ன்னு சொல்லி. 2 வருஷத்துக்கு முன்னாடி வின்சென்ட் சார் சொன்னார், ரமேஷ் நான் தான் சொன்னேன் சார் எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மறுபடியும் ஒரு பிரேக் தேவைப்படுது, ஜித்தன் 2 மாதிரி ஏதாவது நல்லா ஒரு சீக்வல் இருந்ததுன்னா சொல்லுங்கள் சார், கண்டிப்பாக பண்ணலான்னு சொன்னேன். ஸோ அன்றைக்கி சொன்னார் வின்சென்ட் சார். அண்டு அந்த கதை கேட்டோன்னே, ஒன் லைன் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக சார் பண்ணலாம் சார்னு சொன்னேன். யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, ராகுல் என்னோடய ஸ்டூடெண்ட் தான். சார் எப்படி சார் புது டைரக்டர் எப்படி சார் நம்ம ரிஸ்க் எடுக்கலான்னு அப்படின்னு நினச்சிருந்தேன். கண்டிப்பாக ராகுல் பண்ணுவார், நல்லா பண்ணுவார்னு சொன்னார். ஆனால் பட் நீங்களும் என் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நீங்களும் கூட இருக்கணும்னு சொன்னேன். ஸோ அந்த என் வார்த்தையை கேட்டு ஃபுல்லு ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்தார். ஒன்லி ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேல எல்லாத்தையும் அவரும் பார்த்துருந்தார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் டு வின்சென்ட் சில்வா சார். அண்ட் ராகுல் நினச்ச மாதிரி நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட். அண்டு கண்டிப்பாக இந்த முதலக்கு தான் ஒரு சாங்குன்னு இப்போவும் எல்லோரும் கேட்குறாங்க சார், அந்த மாதிரி ஒரு சாங் எப்போ மறுபடியும் உங்கள் படத்தில் வரும்னு கேட்டுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ ஒரு சாங்கு ஸ்ரீகாந்த் தேவா சார் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த முதலக்கு தான் டச் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது ரிலீஸ்க்கு அப்புறமா தெரியும். அண்டு கஷ்டப்பட்டு இந்த படத்தை முடிச்சிருக்கோம். நினச்சிருந்தானே ஈஸியாகவே முடிச்சிருக்கலாம். ஸோ எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நாமளே பண்ணோம். நம்ம சூப்பர் குட்லேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு சூப்பர் குட், நம்ம பின்னாடி பேசுவாங்க, எல்லோரும் படம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, அப்புறமா பின்னாடி வந்து அங்கே சார்கிட்ட தான் வந்து போய் நிற்பாங்கன்னு. ஸோ அந்த பேர் அந்த இது வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நானே சொன்னேன். வெளியவே எது இருந்தாலும் இது பண்ணுங்க, பட் சூப்பர் குட்டில் சார்கிட்ட வந்தோன்னா எல்லோரும் இதே மாதிரி வர ஆரம்பிச்சுடுவாங்கன்னு சொல்லி தான் நானும் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஜித்தன் எப்படி எனக்கு பெரிய ஹிட்டு கொடுத்ததோ இந்த படமும் எனக்கு ரொம்ப பெரிய ஹிட்டு கொடுக்கணும்னு நம்புகிறேன். ஜித்தன் 1 என்னோடய 3வது படம். நாங்கள் ரொம்ப ஒன்றா இந்த ஜித்தன் படம் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு அந்த படம் வந்து மிகப்பெரிய மைல்கல். இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் வந்து அந்த பாட்டு ஒன்று போட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியும் அது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு, முதல் அக்கு தானடா. அந்த பாட்டு எனக்கு கொடுத்த எங்கள் டைரக்டர் வின்சென்ட் சில்வா சாருக்கு இந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கரகோஷம் கொடுங்க என் சார்பில். அதே மாதிரி நம்ம ஜித்தன் ரமேஷ் சாருக்கும் நன்றி. ஏன்னா நாங்கள் ஒன்றா வந்து கேரியர் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு மாதிரி ஆர்ஆர் படம் த்ரில்லர் ஜானர்னால வந்து ஒரே ஒரு சாங் தான் எங்களால் வைக்க முடிஞ்சு இந்த படத்தில். ஏன்னா ஃபுல்லாகவே த்ரில்லாக போகும்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு பாடல் வந்து கண்டிப்பாக இன்னொரு முதலக்கு தானடா கண்டிப்பாக வந்து பயங்கரமாக ஹிட் ஆகும். அந்த பக்காவாக கமர்ஷியலாக பண்ணியிருக்கேன். அது பாடல் எழுதினவர் வந்து விஜய் சாகர் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. என்னோடய பூலோகம் படத்தில் எல்லா பாடலும் அவர் தான் எழுதினார். இந்த படத்தில் ஒரு பாடலும் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அந்த பாடலை பாடியவர் வந்து நம்ம கானா பாலா அவர் பாடியிருக்காரு. கண்டிப்பாக பயங்கரமாக ஹிட் ஆகும். ஃபீமேல் வாய்ஸ் வந்து கவிதா கோபின்றவங்க பாடியிருக்காங்க. ஆர்ஆர் வந்து ஒரு புது ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நன்றி வந்து நம்ம படத்தின் டைரக்டர் ராகுல் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராக் வந்து விலை கொடுத்து வாங்கி அதை வந்து நாங்கள் வந்து போஸ்டிங் மாதிரி பண்ணியிருக்கோம் எங்கள் ஐடியாக்காக. அது கண்டிப்பாக பண்ணும்போது டோட்டலாகவே வந்து என் கேரியரில் வந்து மியூசிக்கே வந்து சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கு ஐடியா கொடுத்த நம்ம ராகுல் சாருக்கு ரொம்ப நன்றி. அதேமாதிரி ராகுல் சார் படம் வந்து இதுதான் அவருக்கு முதல் படம். பட் ஒரு 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 1 மந்த் முன்னாடி அவர் செகண்ட் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. பட் ஆரம்பிச்சு இதுதான் முதல் படம் அவருக்கு. முதல் படம் மாதிரியே இருக்காது, ரொம்ப பர்ஃபெக்ஷனாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. த சேம் டைம் ராகுல் சாரே புதுசாக இந்த படத்தில் அமைஞ்சது வந்து மிகப்பெரிய கிஃப்ட்டு. ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. அண்டு கேமராமேன் சார் ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தில். அந்த எடிட்டிங்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்டு இளங்கோவன் சார் வாழ்த்துக்கள் சார். அப்புறம் இன்னொரு புடிசா அவருக்கும் வாழ்த்துக்கள். இதில் எங்கள் ஜித்தன்னாலே ஒரு ஃபேமிலி தான். ரொம்ப சந்தோஷமாக வேலை செய்வோம். ஸோ ஜித்தன் 1க்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஜித்தன் 2க்கும் நல்லா சப்போர்ட் பண்ணி எப்படி ஜித்தன் 1 வந்து எங்கள் மைல்கல்லாக அமைஞ்சதோ ஜித்தன் 2வும் மிகப்பெரிய மைல்கல்லாக அமைச்சு கொடுங்க. நாங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த ஜித்தன் 2 படம் வாய்ப்பை வந்து திரு டைரக்டர் வின்சென்ட் சில்வா சார் அவர் வந்து எனக்கு கொடுத்தாங்க. நானே போய் தான் அவர்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னேன். அவர் பெருந்தன்மையாக எதுவுமே என்னை பற்றி எதுவுமே கேட்டுக்கல. சரி நீ பண்ணுப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டுக்கிறேன். அப்புறம் டைரக்டர் ராகுல் சாரும்
எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக டைரக்டராக இல்லாமல் ஒரு ஒரு நல்ல ஒரு பிரதராக வந்து ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுத்தாங்க. நீங்கள் பண்ணுங்கள், எது இருந்தாலும் ஓப்பனாக பண்ணுங்கள் அப்படின்னு இருந்தாங்க. இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும். மீடியா சப்போர்ட் வந்து இந்த டீமுக்கு வந்து ஜித்தன் 2க்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்கணும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே கேட்டாங்க, எப்படிங்க ஜித்தன் 2 ரமேஷ் வந்து ஜித்தன் 1ல் இறந்துட்டார் அப்படின்னு, நீங்கள் படம் பாருங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கதையை வந்து ஜித்தன் அதான் ரமேஷ் வந்து சொன்னப்பல என்கிட்ட வந்து ஒரு நாள் ஜித்தன் ரமேஷ்னு அப்படி தான் எனக்கு வந்தது காரணம் உங்கள் மூலிமா அந்த பேர் கிடச்சிது, அது மாதிரி ஒரு படம் பண்ணோம் எனக்கு அப்படின்னு. ஸோ அதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணது ஜித்தன் 1 எண்டுலேருந்து ஆரம்பித்து எப்படி சீக்வன்ஸாக எப்படி வராருன்றதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணது. சார் சௌத்ரி சார்கிட்ட சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்கிரிப்ட்டு, அந்த ரமேஷ்க்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் இருக்கும் அப்படின்ட்டு ஆரம்பித்தது. அப்போது என்னுடைய அசிஸ்டன்ட் தான் ராகுல் கேமராமேன் எல்லோரும் ஒரு டீம் செட் பண்ணி வச்சுட்டு அவர் வந்து ஒரு படம் பண்ணணுன்றதுக்காக இது பண்ணிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னார், சார் அந்த நீங்கள் பண்ணிக்கிற அந்த ஸ்கிரிப்டை வந்து நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அதில் ஒரு இன்னும் பிரச்சனை, நீ இதை டைரக்ட் பண்ண அவ்வளோதானே. ஆமாம் சார், நான் தான் ப்ரொடியூசர் அப்படின்னாப்புல. அதனால் மட்டும்தான் அவர்கிட்ட கொடுத்தேன். ஏன்னா ஒரு யூத்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாரு, எந்த டென்ஷனாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோரி ஸ்கிரிப்டில் டைலாக் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் விஷுவல் கிடச்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து இந்த கேமராமேன் எஸ்கே மிச்சல். விஜய் மட்டை கிட்ட தான் நான் சொன்னேன், ஏன்னா நான் பெரிய முடியல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், இந்த படம் நீ தான்டா கேமராமேன் பண்ணோன்னே என்னுடைய அசிஸ்டன்ட் பண்ணுறாரு. நான் வந்து 10 நிமிடத்துக்குள்ளே படம் பண்ணிட்டு இருக்கிறேன் செல்வா, இல்லைனா வந்து கண்டிப்பாக பண்ண சொல்லு அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ராடனரி விஷுவல். ஏன்னா இந்த படம் நாங்கள் வந்து சென்சார் முடித்த உடனே சென்சார் போட்டு காட்டும்போது சொன்ன முதல் வார்த்தை யார், இந்த கேமராமேன் தான். அதே மாதிரி என்ன ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணிக்குமோ அதை அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் நம்ம ராகுல் எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி லெனி சாருடைய அசிஸ்டன்ட் மாருதி கிரிஷ், நான் சார்கிட்ட தான் சொன்னேன் அப்படின்னா அவரும் சொன்னார் என் அசிஸ்டன்ட் வச்சு பண்ண சொல்ல இந்த படத்துக்கு அப்படின்னாரு. இது வச்சு ஒரு டீம் ஒர்க்காக பண்ணியிருக்கிறோம். இப்போ ஸ்ரீகாந்த் கிட்ட தான் மியூசிக் பண்ணோம் அப்படின்போது ஸ்ரீகாந்த் சொன்னார், எத்தினி சாங் ஒரே ஒரு சாங் தான் இருக்குது, ஜித்தன் 1ல் எப்படி இந்த பாட்டு ஹிட் ஆச்சோ அதே மாதிரி ஒரு பாட்டு நீ பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அந்த படத்தினோட ஹைலைட் வந்து ஒரு சாங் வந்தாலும் குத்து சாங், ஏன்னா நம்ம படத்தில் எல்லா சாங் குத்து சாங் நல்லா ஹிட் ஆகிட்டு இருக்கு, ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு அதை விட ஹைலைட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு எங்கள் டீமோட உட்காந்து அவர் என்ன சொன்னார்னா ஃபஸ்ட்டு வந்து உடனேலாம் பண்ணி தரவே இல்லைங்கிட்டு ஒரு தடவை டியூன் பண்ணார், இதெல்லாம் வேலைக்கே விட்டுருப்பா அப்படின்னு ஆச்சு. அவராக ஒரு நாள் கூப்பிட்டு என்னையும் டைரக்டர் வர சொல்லியிருந்தார். நாங்கள் போய் கேட்டோம், எக்ஸ்ட்ராடினரி வந்து உடனே வந்து இது எடுக்கலாம் அப்படின்னு ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ண சாங் தான் இது. இதில் வந்து என்னன்னாக்கா வந்து ராகுல் ப்ளஸ் அவருக்கு சப்போர்ட்டாக இளங்கோ 2 பேரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணாங்க. அது தெரியும் எனக்கு எப்படின்றது விஷயம் தெரியும். யாருமே அதுக்கப்புறம் தான் ரமேஷ் தான் சொன்னப்பல, யாருடைய சப்போர்ட்டில் நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்துட்டால் தான் அந்த சக்ஸஸ் கரெக்டாக இருக்கும், நீங்கள் யார்கிட்டையுமே கேட்காதீங்க அப்படின்றார். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு யூத் டீம் எடுத்து இந்த படம் பண்ணிக்கிறாங்க. படம் பார்த்த உடனே இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து யூடியூப்பில் நேற்று தான் போட்டோம், இன்னி வரைக்கும் வந்து 65-70 கிராஸ் ஆகிடுச்சு. ஒரு எப்படி ஜித்தன் 1 வந்து எனக்கு பேசப்பட்டதோ அதேமாதிரி ஜித்தன் 2 இந்த டீமுக்கு பேசப்படும். ஒரு டேரக்டராக எப்போ ஒருத்தர் ஜெயிப்பார் அப்படின்னா, எந்த ஒரு டேரக்டருமே எங்கே ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு உண்டான கரெக்டான டீம் அமைஞ்சால் மட்டும்தான் ஜெயிப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையிலையும் எனக்கு வந்து என்னோடய டீம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு டீம் அமைஞ்சது. அந்த டீமையும் திருப்பி எனக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்தது வந்து டைரக்டர் வின்சென்ட் செல்வா சார், சீனியர் டைரக்டர். ஒரு டைரக்டராக அவர் எழுதின ஸ்கிரிப்டை ஸ்க்ரீன் கன்வர்ஷன் அப்படின்னு போகும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான சேலஞ்ச். அது நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து தியரட்டிக்கலாக எழுதிட்டு அதை வந்து விஷுவல் மேக்கிங் அப்படின்னு போகும்போது அது வேறு ஒரு சேலஞ்சு. ஸோ அந்த சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா கேமராமேன் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த படத்தில். விஷுவல் மேக்கிங் அப்படின்னு வரப்போகிற வந்து எனக்கும் கேமராமேனுக்கும் அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த தாட் ப்ராசஸ் தான், நம்ம என்ன எடுக்க போகிறோம், எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றது வந்து நான் கேமராமேனு டைரக்டர் வின்சென்ட் செல்வா எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா முன்னாடி போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணி என்ன எடுக்க போகிறோம் அப்படின்றதுல வந்து நாங்கள்லாம் முதல்ல ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஷூட்டிங்கே பிளான் பண்ணுவோம். இந்த படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசராக
நம்ம வந்து அவர் ஸ்கிரிப்டை வந்து மேக் பண்ண போகிறோம் வந்து அந்த அந்த ப்ரொடக்ஷனையும் மைண்டில் வச்சுட்டு எவ்வளோ பெஸ்ட்டாக அதை மேக் பண்ண முடியும் அப்படின்ற அதையும் ரெண்டுத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த பெஸ்ட் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து கேமராமேன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. என்னோட ஒரு பக்கம் என் ப்ரெஷர் ப்ரொடக்ஷனில் சம்திங் நான் ப்ரெஷராக இருந்தால் கூட அவர் நம்ம டைரக்ட் பண்ண போகிறோம் அந்த ப்ரெஷர் வந்து அவர் எடுத்துக்கிட்டு அவரே ஹோம்ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி என்கிட்ட முந்த நாளே வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நாங்கள் இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம், இப்படி எடுத்தால் இந்த ரிசல்ட் இப்படி இருக்கும், இங்கே ட்ராலி ஷாட் போடலாம், கோப்ரா யூஸ் பண்ணலாம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார். ஸோ நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண நமக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நாங்கள் பிளான் பண்ணபடி, அதாவது இன்றைக்கி ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 சீன் எடுக்கணும் 3 சீன் எடுக்கணுன்ற அந்த ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்டில் போவோம். அந்த டே முடிஞ்சோடனே நானே எங்கள் டீமு சார் எல்லாம் உட்காந்து ஹீரோ உட்பட எல்லோரும் உட்காந்து அந்த சீன்ஸ் அன்றைக்கி எடுத்துருக்கோமா எடுக்கலையா, ஏன் எடுக்கலை, எங்கே பிரச்சனை, எந்த இடத்துல அந்த ப்ராப்ளம், இதை டிஸ்கஸ் பண்ணி மறுநாள் ஷூட்டிங் போகும்போது அந்த ப்ராப்ளத்தை திருத்திக்கிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கோம். மற்றபடி இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா அவர் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவர் வந்து உண்மையிலேயே வந்து இந்த படத்தோட ரீரெக்கார்டிங் நீங்கள் பாருங்கள், அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக பிராண்டடாக பண்ணியிருக்காரு. சவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 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 ஹாலிவுட் படம் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பார்க்க போகிறது. மற்றபடி கதை பிரகாரம் வின்சென்ட் சில்வா சார் கதை வந்து இப்போ வந்த பேய் படங்களுக்கு மத்தியில் சாரோட கதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த கோஸ்ட்ன்றதே வந்து ஒரு 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 வேறு மாதிரி ஒரு ஒரு கான்செப்டில் வந்து அதை கொண்டு போயிருக்காரு. ஒரு 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 கோஸ்ட்ன்றது வந்து ஒரு பயமுறுத்துகிற விஷயம் இல்லை, பழி வாங்குகிற விஷயம் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது ஒரு டெட்ஃபுல்லான விஷயம் இல்லைன்றது வந்து அவர் கதை பிரகாரம் நம்ம டைரக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த படத்தில் ஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் சுப்ராய மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இன்றைக்கி வரல, அவருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இத்தனை நம்பர் ஆஃப் டேஸ், இப்போ பொதுவாக வந்து எந்த ஒரு ஃபைட் மாஸ்டர் போனீங்களாலுமே மினிமம் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கு வந்து ஒரு 5 to 10 days எடுத்துப்பாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர் மாதிரி இல்லாமல் ஒரு குருநாதர் மாதிரி இருந்து ஒரு ப்ரொடக்ஷனையும் மைண்டில் வச்சுக்கிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ பெஸ்ட்டாக அதை பண்ணி கொடுக்க முடியுமோ எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இதுக்கெலாம் மேலே இந்த படத்தில் வந்து எடிட்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்பாட்லேயே அந்த ஆன்லைன் எடிட்டிங் பண்ணோம். நாங்கள் ஷூட் பண்ண உடனேவே அதை எடிட்டிங் பண்ணிவிடுவோம். ஸோ தட் நாங்கள் பிளான் பண்ண சீன்ஸ் வந்து அன்றைக்கி எடுத்துருக்கோமா எடுக்கலையா, அந்த சீன்ஸ் நாங்கள் வந்து அன்றைக்கே பார்க்கலாம். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அந்த சீன்ஸை பார்க்கலாம், நாங்கள் ஷூட் பண்ணதை வந்து நீங்கள் படம் பார்க்கலாம். ஸோ அங்கேயும் நாங்கள் அந்த கிளாரிட்டியிலே போயிட்டே இருந்தோம். நம்ம நினச்ச ட்ராக்கில் நம்ம போயிட்டுருக்கோமா ஒரு டேரக்டர் கடை நான் லீட் பண்ணிட்டு போக போகிறது. அது எடிட்டர் ரொம்பவே எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார், ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். மற்றபடி ரமேஷ் சார் பற்றி சொன்னார். ரமேஷ் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு கம்ஃபர்டபுளான ஆக்டர். எந்த ஒரு ஈகோ எந்த ஒரு விஷயமும் அவர்கிட்ட நீங்கள் பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவர் ஒரு ஃப்ரெண்டாக இருந்து ஒரு ஆக்டராக இருந்து ஒரு வெல்விஷராக இருந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே பார்த்தீங்கன்னா என் கூட சப்போர்ட்டாக இருந்து ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட என்ன ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ரமேஷ்ட பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அந்த சீன் பேப்பர் கொடுக்க போகிற வந்து அந்த கேரக்டரை அப்படியே அப்சர்வ் ஆகிடுவார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த மற்ற சொல்கிறேன் ஒரு ஹீரோவுக்கு வந்து அதான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கில்லு. அதில் வந்து அவர்கிட்ட அந்த ஸ்கில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அதை எக்ஸ்ட்ரீமாக நானும் டேப் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அந்த கேரக்டர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகிடுவார். பார்த்தீங்கன்னா ஒரு டேக் 2 டேக் தான் போவார், அதுக்கு மேலே வந்து அவர் டைமே எடுத்துக்க மாட்டார். ஸோ ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஆஸ் அ ஃப்ரெண்டாக ஃபஸ்ட்டு. அப்புறம் ஆஸ் அ டேரக்டராக அவர் வந்து டேரக்டராக என்கிட்ட வந்து நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணதும் அவர் என்கிட்ட ஒர்க் பண்ணதும் நல்ல ஒரு வைப்ரேஷன் ஷேர் பண்ணோம் நாங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் இன்னொரு முக்கியமான ஒரு ஆளை பற்றி சொல்லணும் அப்படின்னா மிஸ்டர் இளங்கோவன். அவர் வந்து எனக்கு ஆக்சுவலாக ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஃபார் ரிலேஷன்ஸ். நாங்கள் இந்த படத்தில் நான் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இறங்க போகிறது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவர் வந்து இளங்கோவன். ஸோ இன்றைக்கி நான் இந்த சீன் எடுக்க போகிறேன், இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்க போகிறேன், இவ்வளோ நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஸோ அதுக்கு இதுதான் ரிசல்ட்டு அப்படின்னு அவர்கிட்ட நான் ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாலே போதும். இமீடியட்டாக அவர் வந்து என்ன அமௌண்ட்டு எவ்வளோ செலவு பண்ணோம், நல்லா செலவு பண்ணுங்கள், 2 ரூபா இடத்துல வந்து ஏன் 2 ரூபா செலவு பண்ணுறீங்க, இன்னொரு 3 ரூபா செலவு பண்ணுங்கள் அப்படின்னு வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த ஒரு முக்கியமான பர்சன் வந்து இளங்கோவன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிஜி ஒர்க் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிஜிக்கே ஒரு ஹெவி பில்லு வந்து கொடுத்தாரு அவர். ஸோ இதுக்கெலாம் மேலே நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா வின்சென்ட் சில்வா சார் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொல்லியிருப்பார், சாங்கி யோகான்னு ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பார். அந்த சாங்கி யோகா அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசல்ட் வந்து நம்மக்கிட்ட இல்லை, அது இன்னொருத்தர்கிட்ட தான் இருக்குது.
நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ரிசல்ட் நம்ம ரிசல்ட் வந்து முதல்ல நம்மகிட்டே இல்லை, அது இன்னொருத்தர்கிட்ட தான் இருக்குது. அந்த சாங்கி யோகாவில் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து சூப்பராக சொல்லியிருப்பார். அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரில. அந்த சாங்கி யோகா படி அதில் கபிலமுனி அப்படின்னு ஒருத்தர் வர்றார். அந்த கபிலமுனி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிறோம், வியூகம் பண்ணுறோம். ஸோ நம்ம அந்த வியூகம் பண்ணுற விஷயத்த எப்படி அடையணும் அப்படின்றதுக்கு வந்து நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். அது என்னன்னு சொல்கிறாருன்னா, அந்த தாட் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஆசைப்படு அப்படின்றார். ஒரு விஷயத்த வந்து ஆசைப்படு, எனக்கு வந்து பென்ஸ் கார் வேணுமா, எனக்கு வந்து ரமேஷ் சாரோட ஒர்க் பண்ணாமா அப்படின்றத ஆசைப்படு. நெக்ஸ்ட்டு வியூகம் பண்ணு, அந்த ஆசையை அடையிறதுக்கு என்னென்ன நம்மக்கிட்ட இருக்குது, என்னென்ன நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றத வந்து திங்க் பண்ணு. நெக்ஸ்ட்டு தாட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு கரெக்டான மனிதர்கள். இப்போ எனக்கு வந்து இங்கேருந்து கிளம்பி டி நகர் போனோம் அப்படின்னா என்னை யார் எடுத்துகிட்டு போய் உடனே விடுவாங்க? மிச்சல் சார் விடுவாரா, ஸ்ரீகாந்த் சார் விடுவாரா, இல்லை கேமராமேன் விடுவாரா? அதுக்குண்டான மனிதர்கள், அதை தேர்ந்தெடு அப்படின்றாரு. அதுக்கு அடுத்த தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்றனா, அந்த மனிதர்களில் வச்சு நீ நினைக்கிற விஷயத்த அட. ஃபஸ்ட்டு நீ என்ன நினச்சா, இன்றைக்கி போனோம், பாரதி பவன் போனோம், சாப்பிட்றோம், இந்த பொண்ணை பார்க்கணும், அதை அட. அது அடைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பலனை நீ அனுபவி அப்படின்றார். அந்த வர ரிசல்ட்டை நீ அனுபவி, நீ அனுபவிச்சுட்டு மீதி எடுத்து உனக்காக இருந்தவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்றார். ஸோ இதை நான் வந்து என் வாழ்க்கையில் பொதுவாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த யங் ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சின்ன சக்ஸஸ் வந்து அந்த ஆண்டவன் கொடுத்துருக்கானா, கண்டிப்பாக இது வந்து இந்த ஒரு சாங்கி யோகா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக சக்ஸஸை வந்து பார்ப்பாங்க. ஆனால் இந்த சக்ஸஸில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் தான். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றது நம்ம முதல்ல நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம செஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் ஷூட்டிங் பிளான் பண்ணுவோம், எவ்வளோ பிரச்சனைகள் வரும். பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வர மாட்டாங்க, ஹீரோ வந்து ஏதாவது வேற எங்கேயும் தான் இங்கே வருவார். அது நடக்கும்ன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் தான் போகும், ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸும் இந்த செல்ஃப் மோட்டிவேஷனும் எந்த ஒரு மனிதனுக்கு இருக்கும், அவன் கண்டிப்பாக வந்து மேபி சக்ஸஸ் டிலேவாக வரும், இன்றைக்கி வராமல் இருக்கலாம், நாளைக்கு வராமல் இருக்கலாம், பட் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அப்படின்றத வந்து நான் லேர்ன் பண்ணதை ஜஸ்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஜித்தன் 1 வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படம் வின்சென்ட் சில்வா கொடுத்தாரு. அந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஸோ ஜித்தன் 2 இந்த ஹாரர் காமெடி படத்தில் எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமான விஷயம் யாருன்னா, யாருமே பணத்துக்காக ஒர்க் பண்ணலாங்க இந்த படத்தில். இது நான் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் சொல்ல விரும்புகிறேன். யாருமே இதில் வந்து ஒரே ஒரு இண்டிவிஜுவல் கூட பணம் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணவே இல்லை. எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் ஓரியன்டாக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ஆள் கூட வந்து மணி ஓரியன்டாக ஒர்க் பண்ணல. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா தான் ஷூட்டிங் ஸ்பாட் வருவேன், சினிமா லாங்குவேஜே பார்க்க மாட்டீங்க, காசு இல்லைன்னா நான் இங்கே வரமாட்டேன் அப்படின்ற வந்து ஒரே ஒரு ஆள் கூட எங்கள் டீமில் இல்லைன்றதை வந்து ரொம்ப பெருமையாக வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கெலாம் மேலே வந்து சொல்லணும்னா ஆர்பி சௌத்ரி சாரோட பிளெஸ்ஸிங், அவரோட பிளெஸ்ஸிங் தான் கண்டிப்பாக, அவரோட ஒன் ஆஃப் த பிளெஸ்ஸிங் தான் இந்த படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிருக்கு. அவருக்கு நான் சாருக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப அது எனக்கு ஒரு அவர் அதாவது பார்த்தீங்கன்னா சார் வந்து ஒரு சௌத்ரி சார் வந்து அவர் காம்பவுண்ட் வாலில் போகிறதுக்கே வந்து நம்ம வந்து பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது பண்ணியிருந்தால் தான் நம்ம போக முடியுன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் ப்ராபப்ளி வந்து அவர் ஒரு எம்பரர், அவர் ப்ராபப்ளி இஸ் அன் எம்பரர். ஸோ அப்படின்ற பிறந்து அவர் வந்து சார் வந்து ஒரு 35 டேரக்டர்ஸு 900 ப்ரொடியூசர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு லெஜண்ட் அவர். ஸோ அவரோட ஒரு ஃபஸ்ட்டு அவர் ப்ரொடியூஸ் பண்ண படத்தை எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி செகண்ட் வந்து இந்த கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காருன்றது வந்து ஒரு மிகப்பெரிய எனக்கு கிஃப்ட்டு தான். ஸோ கண்டிப்பாக ஜித்தன் 2 வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணுன்றது என்னோடய ப்ரேயர்ஸு.